அன்பர்களே, இன்று ஜூன் 5. இந்த நாளுக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. என்னவென்றால், தியாகத்தின் திருவுருவமாம் ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கத்தின் 2வது சர்சங்கஜாலக் பரமபூஜனீய குருஜி அவர்களின் நினைவு தினம் என்று. அவரது வாழ்க்கை சமுதாய பணியில் ஈடுபடுபவர்களுக்கு ஒரு வழிகாட்டி. மகாத்மா காந்தி படுகொலையை அடுத்து 1948 பிப்ரவரி 1 ஸ்ரீ குருஜி கைது செய்யப்பட்டார். பிப்ரவரி 4 சங்கம் தடை செய்யப்பட்டது. பல்வேறு போராட்டங்கள், சட்ட முயற்சிகள் மூலமாக 1949 ஜூலை 12 சங்கத்தின் மீதான தடை நீக்கப்பட்டது. காந்திஜியின் படுகொலைக்கும் சங்கத்திற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று நிரூபிக்கப்பட்டது. ஸ்ரீ குருஜி 1949 ஜூலை 13 அன்று சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். பின்னர் தொடர்ச்சியாக 3-4 மாதங்களுக்கு பாரதத்தில் உள்ள கோடிக்கணக்கான மக்கள் ஸ்ரீ குருஜி அவர்களுக்கு பிரம்மாண்டமான அளவில் மனப்பூர்வமான வரவேற்பு கொடுத்தார்கள். உலக அளவில் குருஜியின் பெயர் பரவியது. 1949 டிசம்பர் மாதம் மதுரையில் பொதுமக்களால் பிரம்மாண்டமான வரவேற்பு நடத்தப்பட்டது. அந்த வரவேற்பு மேடையில் ஸ்ரீ குருஜி குறிப்பிட்டார், தபால் பெட்டி கடிதங்களை வாங்கிக் கொள்ளுகிறது. சில சமயங்களில் அந்த பெட்டியில் மிக முக்கியமான கடிதங்கள் கூட வருகின்றன. ஆனால் அவையை கண்டு தபால் பெட்டி கர்வப்பட எதுவும் இல்லை. உரிய இடத்தில் உரியவர்களுக்கு கடிதத்தை அனுப்ப அது வெறும் கருவியாக மட்டுமே பயன்படுகிறது. நீங்கள் எனக்கு கொடுக்கும் மரியாதைகள் எல்லாம் எண்ணற்ற சுயம் சேவகளிடம் சமர்ப்பிப்பதே எனது பணியாக கருதுகிறேன். அவர்களது பிரதிநிதியாக மட்டுமே இருக்கின்ற வாய்ப்பு எனக்கு உள்ளது. சகோதரர்கள் சொல்லுகிறார்கள், நான் இல்லாவிட்டால் இந்த இக்கட்டான சமயத்தில் சங்கம் மிகப்பெரிய துயரங்களை, கஷ்டங்களை, நஷ்டங்களை அனுபவிக்கும் என்று. அதை நான் மறுக்கிறேன். எந்த ஒரு மனிதனும் இன்றியமையாதவன் அல்ல. அனைத்து சுயம் சேவகளிடமும் மிகப்பெரிய ஆற்றல் மறைந்திருக்கிறது. சுவாமி விவேகானந்தர் சொல்வதைப் போல நாம் அவர்களிடம் இருக்கிற திறமைகளை வெளியே கொண்டு வர வேண்டும். மனிதர்கள் வரலாம், போகலாம், ஆனால் சமுதாயம் என்றென்றும் நீடித்து வாழக்கூடியது. நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சங்கம் நமது நாட்டின் அடிப்படை தேவை. சங்கத்தின் சுயமான தகுதியாலும் தொடர்ந்து நீடித்து வேலை செய்வதாலும் மட்டுமே நமது லட்சியங்களை நாம் நிறைவேற்ற முடியும் என அந்த கூட்டத்தில் ஸ்ரீ மாதவ சதாசிவ குருஜி கோல்வல்கர் பேசினார். இது இன்றைய சமுதாய பணியில் ஈடுபடும் தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக அமைந்துள்ளது. தொடர்வோம். உங்கள் கிரீஷ்.